எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே விதைகளாக விதைத்த கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே வணங்கி இன்றைய ஒரு பதிவை நாம் சமர்ப்பிக்க போகிறோம். ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை அட்பாயிலா, மத்தியம ஆயிலா, இல்லை தீர்க்க ஆயிலா என்று சொல்வதற்கு பல்வேறு ஜோதிட பாடல்கள் இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு இப்படி சொல்வது சரியல்ல. ஆனாலும் பெற்றோர்கள் படுகிற துன்பத்தை பார்க்கிற பொழுது இது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். அந்த நேரத்தில் பிறந்த எல்லா குழந்தைக்குமா இது நடக்கும்? அப்போ அந்த நேரத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்கல்ல, ஏன் அவங்களுக்கெல்லாம் நடக்கலை என்பதை இந்த பதிவினுடைய இறுதியில் தருகிறேன். ஒரு குழந்தை பிறந்து 11 ஆண்டுகளுக்குள்ள ஃபிட்ஸ் ஜன்னி வந்து இறந்துட்டாங்க. அதற்கு பாடல் இருக்கிறது. இது பார்த்துக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் என்றால், பெற்றோர் தாய் தந்தையர் மனதால் தேற்றிக் கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. ஆண் குழந்தை, ஜாதகர் பிறந்தது 4/4/2013 10:10 PM ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. விருச்சிக லக்கணம், சந்திரன் மாந்தி மகரத்தில், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், மேசத்தில் கேது, ரிஷபத்தில் குரு பகவான், துலாத்தில் சனி வக்ரம், கூடவே ராகு. சந்திர தசையில் அவங்க பிறந்திருக்காங்க. 9 வருடங்கள் 5 மாதங்கள் 27 நாள் இருக்கிறப்போ, நவாம்சத்தில் விருச்சிக லக்னம், லக்னத்தில் கேது, மகரத்தில் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய் சனி, மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் மாந்தி. நடப்பு தேச செவ்வாய் தேசையில் குரு புத்தியில் மரணம். இந்த குழந்தை மரணம் அடைந்த அன்று நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா, நவாம்ச லக்னத்துக்கு 4 சனி பகவான், தசாநாதன் செவ்வாய், புத்திநாதன் நவாம்சத்துக்கு 8, நவாம்ச லக்னத்துக்கு 8 மறைகிறார். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆயுள் எப்படி அப்படின்னு தீர்மானிப்பதற்கு பாடல்கள் இருக்கிறது. நிறைய பாடல்கள் இருக்கிறது. லக்னாதிபதியை சுபர்கள் பார்க்க வேண்டும், லக்னத்தை சுபர்கள் பார்க்கணும். இதுதான் பொதுவான விதி. இந்த குழந்தை விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 5ல் இருக்காங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. இப்போ குரு புத்தி நடக்கிறதுனால பரிவர்த்தனையாக எடுத்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் இந்த குழந்தை இறைவனிடத்தில் சேர்ந்து விட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு பாடல். ஜாதக அலங்காரம் 709வது பாடல். தருஞ்சன்மாதி பாவர் அங்கீசத் தருக்கில் வயது அற்பத்தில் அற்பம், வருஞ்சன்மாதி சுபர் அங்கீசத்தில் வர அற்பத்தின் மத்திமமாம், அருள் ஜன்மாதிதனை நல்லோர்கான அற்பத்தனில் தீர்க்கம் என்று பல்வேறு விதமான தீர்க்கமான ஆயுளை ஜாதக அலங்காரம் சொல்கிறது. தரு ஜன்மாதி பாவர் அங்கீசத்தில் தற்கில் வயது அற்பத்தில் அற்பம். இவருக்கு லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வருகிறார். கும்பத்தில் இருக்காங்க. கூட சனி பகவானுடன் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் புதன் இருக்கிறார். அதை கவனித்து பாருங்க. சரி, இந்த குழந்தை ஏன் ஜன்னி நோயால் அவஸ்தைப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதி நோயை கொடுக்கக்கூடியவர். அந்த 6ஆம் அதிபதி நோயினுடைய தீவிரத்தை அதிகமாக கொடுப்பாரா கம்மியாக கொடுப்பாரா எப்படி என்பதை எங்களுடைய RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். விரிவாக படிப்பதற்கு சேர்ந்து படித்து பயனடையலாம். இந்த குழந்தைக்கு ஏன் ஜன்னி வந்தது? ஜாதக அலங்கார பாடல் 715. கண்ட எட்டாதி வாகன அதிபதினை கலந்து 12/8/6 மிண்டிய நீசர் சத்துருமனையில் மேவில் வாகனங்களால் மரணம். முதல்ல 4 வரி. மண்டி 8 அதிபன் காரி அங்கசித்தல் வரின் மரத்தில் ஏறி வில்வான். மரத்தில் ஏறி வில்வாங்கன்னு 2 பாட்டு. அதில் கடைசி 2 வரி தான் நமக்கு முக்கியம். அன்றி 1/8 நீசர் அங்கீசம் புக்கில் சன்னிவாதமாம் சூழும். 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நவாம்சத்தில் நீசர் அங்கிசமனை ஏறினால் சன்னிவாதம் வரும் என்று பாடல் இருக்கிறது. ஜாதக அலங்கார பாடல் 715. அப்போது இது எப்போ நடக்கும்? அந்த திசையும் அந்த புத்தியும் வந்தால் நடக்கும்.
6ஆம் அதிபதி திசை செவ்வாய் திசை, குரு புத்தியில் இது நடந்திருக்குது. பொதுவாகவே இந்த ஜாதகத்தில் இந்த ஒரு விதி மட்டும் போதுமானா துணை விதிகள் வேண்டுமல்லவா? எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், பாடலை மெருகூட்டுவதற்கு துணை விதிகள். 4ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை. ஆயுள் காரகனான சனி பகவான் லக்னத்திற்கு 12இல் மறைந்து உச்சமானாலும் கூட வக்ரம் பெறுகிறார், கூட பாம்புடன் சேர்கிறார். அதுவும் நல்லதல்ல. அம்சத்தில் லக்னாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து கும்பத்தில் இருக்கிறார். திசாநாதன் லக்னாதிபதி அஸ்தங்கம் பெறுவது ஆயுள் குற்றத்தை தரும். எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னாதிபதி வலுப்பெற்றால்தான் அந்த ஜாதகத்துக்கு ஆயுள் தீர்க்கும். லக்னாதிபதி 5இல் இருந்தாலும் கூட அஸ்தங்கம் அடைகிறார். குரு நவாம்ச லக்னத்திற்கு 8ல் மறைவது குற்றமே. இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நம்மளுடைய அந்த வலுவை பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி சந்திரன் மாந்தியுடன் சேர்ந்து லக்னத்துக்கு 3இல் மறைகிறார். நவாம்சத்தில் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு ஏன் சன்னி அந்த ஃபிட்ஸ் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் என்பது மூளைக்கு உரிய கிரகம், சனி பகவான் மரண அவஸ்தை, புதன் நரம்பு. இப்போ 4ஆம் வீட்டில் யார் இருக்காருங்க? அஷ்டமாதிபதி இருக்கிறார். அஷ்டமாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அது சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வரும். அஷ்டமாதிபதி யாராக வராரோ அவர் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். எனவே இந்த மரணம் என்பது தீர்மானிப்பது அஷ்டமாதிபதி எங்கே இருக்கிறாரோ, யார் பார்க்கப்படுகிறாரோ, அதெல்லாம் ஒரு காரணம். ஏன் இதுக்கு காக்கா வலிப்புன்னு பேர் வந்துன்னு கேட்டிங்கன்னா, காக்கா இறந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு கை கால்களை இழுத்துக்கும், 2 கால்களை இழுத்துக்கும். அதே மாதிரி தான் ஜன்னி வந்துட்டாலும். அப்போது குரு பகவான் மூளைக்குரிய கிரகம், புதன் பகவான் நரம்புக்குரிய கிரகம், சனி பகவான் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். இவர்கள் சம்பந்தப்படுகிற பொழுது அந்த மரணம் நிகழ்கிறது. அது குறிப்பிட்ட மாதிரி நடக்குது. இவங்களுக்கு 8ஆம் அதிபதினால இதை வச்சு சொல்கிறோம். மற்ற கிரகங்கள் 8ஆம் அதிபதியாக வந்தால் எப்படி மரணம் நிகழ்கிறது என்பதை உங்கள் குருமார்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் காணொளியில் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. எனவே இந்த நவாம்சத்தில் லக்னாதிபதி பாவர் அங்குசத்தில் இருந்தால் மத்தியமம் ஆயுள், நவாம்சத்தில் புத்திநாதன் அஷ்டமாதிபதியுடன் சம்பந்தப்பட்டு புதன் சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது. குருவாக வந்தால் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருகிறது என்று சொல்லி ஜாதக அலங்காரம் 709 715வது பாடல் 2 பாடல்களும் இந்த ஜாதகருக்கு மரணத்தை, குறிப்பாக ஜன்னிவாதத்தை கொண்டு வந்து சேர்த்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது தெரியும், இந்த நேரத்தில் பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் இப்படி வருமானா நவாம்ச ராசி எத்தனை நிமிடத்துக்கு ஒரு தடவை மாறுதுன்னு பாருங்கள். இது ஒரு கருத்து. அவங்க தாய் தந்தையருக்கும் புத்திரதோஷம் இருந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்திருந்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இப்படி தான் பிறக்கும். அப்போ அதுக்குரிய நிவர்த்திகளை செய்து கொள்ளுங்கள். புத்திரதோஷம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பிறந்து புத்திரதோஷத்தால் அவர்கள் துன்பப்படுவார்கள் என்ற விதி இருந்தால் மாத்திரமே இது நடக்கும். புத்திரதோஷம் இல்லாமல் இந்த விதி பொருந்தாமல் தாய் தந்தையருக்கு இருந்தால் அவர்களுக்கு ஒரு நாளும் இப்படி இந்த நேரத்தில் குழந்தை ஜனிக்காது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனிகுல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. எனவே ஜாதகத்தை சொல்கிற பொழுது ஒரு பலன் நடக்கும் என்பது தாய் தந்தையருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அந்த குழந்தை பிறக்குது. எனவே கவனமாக ஆராய்ந்தால், ஜோதிட சுருதிகளை படித்தால் வெற்றி அடையலாம். சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டம் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லுதோ அது நடந்தே தீரும். கோச்சாரத்தில் இந்த குழந்தை இறந்த பொழுது சனி பகவான் சஞ்சாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களானால் மரணத்தை எடை போட்டு சொல்வதற்கு துணை செய்யும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.